வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மாற்று இடத்திற்கு மாறி செல்ல மறுத்து ஆலயங்கள் உடைப்பட்டால் நான் பொறுப்பேற்க மாட்டேன். டத்து சிவனேசன் திட்டவட்டம். ஆலயங்களுக்கு மாற்று இடம் வழங்கியும் அந்த நிலத்திற்கு செல்ல மறுக்கும் பட்சத்தில் அந்த ஆலயம் உடைப்பட்டால் அதற்கு தாம் பொறுப்பேற்க முடியாது என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் திட்டவட்டமாக கூறினார். ஆலயங்களுக்கு நிலம் வழங்கியும் புதிய இடத்திற்கு செல்ல மறுத்து வருவது கவலையளிக்கிறது. ஆலயங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் அதற்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் எனவும் டத்து சிவனேசன் கூறினார். பேராக் மாநிலத்தில் இந்த ஆலயங்கள் பிரச்சனை ஆலய நிர்வாகத்தினர் அரசாங்கத்துக்கு வழங்கும் முழு ஒத்துழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படுது. பல மாநிலத்தில் ஆலயங்கள் பட்டிருப்பதை நம்ம பார்த்துருப்போம், கண்ணால் பார்த்துருப்போம். ஆனால் பேராக் மாநிலத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய ஆலயங்கள் இருக்குது. நோட்டீஸ் செக்ஷன் 425 தேசிய நில சட்டத்தின் கீழே நோட்டீஸ் வழங்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 52லேருந்து 55 ஆலயங்கள்கிட்ட இப்போ இருக்குது. இருப்பினும் பேராக் மாநில அரசாங்கம் எடுத்த அந்த விவேக முடிவின் காரணமாக எந்த ஒரு ஆலயமும் உடைப்படாது என்ற உத்தரவாதத்தை பேராக் மாநில அரசாங்கம் வழங்கியிருக்கு. இது இந்துக்களுக்கு ஒரு நற்செய்தி. கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் இந்த 52லேருந்து 55 ஆலயங்களை பிரச்சனைகளை நிரந்தரமாக நம்ம தீர்வு காணலாம். பேராவில் அரசு நிலங்களில் உள்ள ஆலயங்கள் எதிர்நோக்கும் நில பிரச்சினைக்கு தீர்வு காண முன்னெடுப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. பெரும்பாலான ஆலய நிர்வாகங்கள் ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள். அதில் ஒரு சில ஆலயங்கள் வழங்கப்பட்ட புதிய இடத்திற்கு செல்ல மறுத்து ஒத்துழைப்பை வழங்க மறுப்பது கவலையளிக்கிறது என அவர் கூறினார். செலவை முழுமையாக இந்த அரசாங்கம் ஏற்றுக்குது, பேராக் மாநில அரசாங்கம் ஏற்றுக்குது. அதுதான் ஜலான் பத்தாரபேட், தொலுக்கின்தான், முனீஸ்வரன் கோயிலில் கடந்த 3 மாதத்துக்கு முன்பு நம்ம செஞ்சு முடித்தோம். இந்த காலக்கெடுவில் ஏறக்குறை 5லேருந்து 8 ஆலயம் வரைக்கும் அந்த மாதிரி மாற்றிருக்கோம். மாற்று நிலம் பார்த்துட்டோம், மாறுறாங்க. அதில் ஒரு நிலம் தான் இன்று நம்ம பார்க்குற இந்த கோயில் தேவஸ்ரீ முனீஸ்வரன் பத்துவண்ணாம் தம்போன் இப்போ. இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது 1892. அவங்க அதுலேருந்து வருடம் 1ஆம் தேதி ஜனவரி ஆனால் அவங்க திருவிழா நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது 1992 இது இடித்து புதிதாக உருவாக்கியிருக்காங்க 1993. அப்போ அது கோயில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கீழே வந்திருக்கு. அவங்களோட நிர்வாகத்தின் கீழே வந்திருக்கு. அப்போ 2003 பதிவு செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஆனால் அதுவரை அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமானதில்லை. நிலம் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. அதாவது கோயில் ஸ்ரீ மகா மாரியம்மன், கோயில் ஸ்ரீ முனீஸ்வரன் ரெண்டும் சேர்ந்து நில அலுவலம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிறகு அந்த நிலம் கிடைச்சோன்னே இவங்க 2 பேர்த்துக்குலேயும் பிரச்சனை உருவான பிறகு அப்புறம் நம்ம தான் நடுவராக இருந்தும் இருவரும் பேச்சுவார்த்தையை நம்ம சுமூகமாக தீர்த்து இப்போ 2 ஆலயமும் ஒரு இடத்துல அமைந்திருக்குது. இது போல் இந்த ஆலய நிர்வாகங்கள் ஒற்றுமையாக இருந்து முன் வந்தாங்கன்னா நம்ம இந்த பிரச்சனையை எவ்வளோ சீக்கிரம் தீர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தீர்க்கலாம். 60 விழுக்காடு ஆலயங்களின் நில பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுங்கை சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். அரசாங்க நிலங்களில் உள்ள ஆலயங்கள் தம்முடைய அனுமதியின்றி உடைபடாது என்ற உத்தரவாதத்தை வழங்கினார். நில பிரச்சினைகள் எதிர்நோக்கும் ஆலயங்களை உடைக்கக்கூடாது, மாறாக அதற்கு சுமூகமான முறைகள் தீர்வு காண நடவடிக்கைப்பட வேண்டும். இருந்தபோதும் ஆலய நிர்வாகங்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் மானியம் பெற்ற ஆலயங்கள் பெயர்கள் பின்வருமாறு: ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் புந்தம். வணக்கம். அடியேன் ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் குங்குமாங்கி ஆலயத்தின் தலைவர் எஸ். லட்சுமணன். நமது ஆலயத்தின் கும்பாபிஷேகத்துக்கு YB ரிங்கிட் 80,000 வெள்ளி கொடுத்து நிதி உதவி செய்திருந்தார். அதே வேளையில் சமீபத்தில் நம் ஆலய மண்டபத்தில் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த போது அவர் பேசும் பொழுது இந்த எதிரொலி அடிக்கிற காரணத்தினால் YB கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்திருந்தோம். காரணம் அதை சரி செய்வதற்கு 50,000 ரிங்கிட் தேவைப்படுதுன்னு. அந்த நிதியை இன்று YB எங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறார். எனவே இவ்வேளையிலே
YB-க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். 50,000 வெள்ளி கோவில் தேவஸ்ரீ முனீஸ்வரர் பத்து 6 தம்போன் 40,000 வெள்ளி. வணக்கம், நான் சத்யராஜ் கோவிந்தராஜ் பேசுகிறேன். ஸ்ரீ தேவ முனீஸ்வர ஆலயம் பத்தூர் அண்ணாம் தம்பூர்லேருந்து பேசுகிறேன். நம்ம கோயிலுக்கு வந்து புது இடம் கொடுத்து கோயிலுக்கு கட்டுற வரைக்கும் நம்ம ஐயா டத்தோ சிவனேசன் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவர் இது வரைக்கும் நம்மளுக்கு போன வருடம் ஒரு தொகையும் இந்த வருடம் ஒரு 40,000 வெள்ளி தொகையும் கொடுத்து எங்களுக்கு சிறப்பு செஞ்சுருக்காரு. அந்த கோயிலுக்கு வந்து கட்டு வேலைகளை செஞ்சுருக்காரு. அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி மேலும் மேலும் எங்களுக்கு உதவி செய்வாருன்னு வேண்டிக்கிறேன். தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி 35,000 ரிங்கிட். தேவி ஸ்ரீ சங்குநாத காளியம்மன் படாங் தம்பாக் இப்போ 25,000 ரிங்கிட். தேவி ஸ்ரீ கிருஷ்ணன் பவான் தம்பூன் 15,000 வெள்ளி ஆகிய ஆலயங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. அடியன் கதிரவன் நாகையா தம்பூன் ஈப்போ தம்பூன் தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காளம்மாள் பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் செயலாளரும் மற்றும் தேவஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஆலயம் தம்பூன் அதோடைய செயலாளரும் கூடிய நான் தொடர்ந்தாற்போல் நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து உதவி நாடி வரும்போதெல்லாம் YB சிவனேசன் அவர்கள் நிறைய நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆலய திருமண மண்டபம் செய்வதற்காக ஒரு விண்ணப்பம் செய்திருந்தோம். அதுக்காக YB சிவனேசன் அர்த்தோ சிவனேசன் அவர்கள் 35,000 வெள்ளி மானியம் கொடுத்திருக்கிறார். மற்றும் கிருஷ்ண பகவான் ஆலய திருப்பணிக்காக 15,000 வெள்ளி முதல் கட்டமாக கொடுத்து உதவியிருக்கிறார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.